அடுத்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்று இந்த நடந்து முடிந்த கூட்ட தொடரிலேயே அதை கொண்டு வருவதாக சொன்னார்கள். நாங்கள் மிக விழிப்பாக இருந்தோம். எதிர்க்கட்சிகள், ஆளுங்கட்சிக்கு எதிர்க்கட்சிகள், ஆனால் இந்தியா பிளாக், இந்தியா கூட்டணியிலே இருக்கக்கூடிய கட்சிகள் நாங்கள் தினந்தோறும் ஆர்ப்பாட்டம் செய்தோம். காந்தியார் சிலைக்கு முன்னால், டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு முன்னால், நாடாளுமன்ற வாசலுக்கு முன்னால் தினந்தோறும் 10:30 மணிக்கு ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டுத்தான் பாராளுமன்றத்துக்குள்ளே சென்றோம். ஆனால் பாராளுமன்றத்திற்குள்ளே அவர்கள் இந்த பொது சிவில் சட்டத்தை பின்னாலே கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல சட்டங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை கொண்டு வந்ததனால்தான் அங்கே பாராளுமன்றமே நடக்கவில்லை. இப்பொழுது ஜனவரி கடைசியிலே இந்த பட்ஜெட் கூட்டம் தொடங்குவதற்கு இருக்கிறது. இந்த கூட்டத்திலேயே அவர்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிப்பார்கள். அந்த முயற்சி வெற்றி பெறுமா என்று சொல்ல முடியாது. மாநிலங்களிலே பாதி மாநிலங்களுக்கு மேலே சட்டசபைகளிலே அதை ஆதரித்தால்தான் அப்படி ஒரு சட்ட திருத்தத்தை அரசியல் சட்டத்துக்கு கொண்டு வர முடியும். ஆனால் ஆகவே எல்லோரும் எதிர்ப்பாக இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் இந்த நடந்து முடிந்த செஷனில் அதை கொண்டு வராமல் துயம் தள்ளி வைத்திருக்கிறார்கள். ஆனால் வர பட்ஜெட் செஷனிலே கொண்டு வருவார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் அப்படி பொது சிவில் சட்டம் என்று சொல்லிவிட்டால் கிறிஸ்தவர்களுடைய முறைப்படி அவர்கள் திருமணங்களை நடத்த முடியாது. அந்த முஸ்லீம்களும் அவர்கள் மதப்படி திருமணங்களை நடத்த முடியாது, கிறிஸ்தவர்கள் நடத்த முடியாது, சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள் யாரும் நடத்த முடியாது. இவர்கள் இந்துலாவிலே முந்து போட்டார்களே அதை போன்ற அப்படிப்பட்ட திருமணங்கள் தான் சட்டப்படி செல்லுபடியாகும் என்று சொல்வார்கள். நாம் தந்தை பெரியாரினுடைய யோசனையை அறிஞர் அண்ணா அவர்கள் கேட்டு சுயமரியாதை திருமணத்தை சட்டபூர்வமாக்கி இருக்கிறோம். அதற்கும் வேட்டு வைக்க வேண்டும் என்று வருவார்கள். நீதிமன்றத்திலே போய் அங்கே போய் வாதாடலாம், மோதலாம். ஆனாலும் கூட எவ்வளவு பெரிய ஆபத்து. அவர்கள் இந்தியாவையே ஒரே தேசிய இனமாக, இந்திய தேசிய இனம், அப்படி ஒரு இனமே கிடையாது. இந்திய தேசிய இனம் என்று கிடையாது. இதற்கு இந்தியா என்பதே வெள்ளைக்காரனால், பிரிட்டிஷ்காரனால் தான் இந்தியா என்ற அமைப்பு உருவாயிற்று. அத்தனை சமஸ்தானங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு நாடாக ஆக்கினார்கள். ஆகவே அவர்கள் இந்த இந்துத்துவா கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவர்கள் ஒவ்வொரு சட்டமாக கொண்டு வருகிறார்கள். குலக்கல்வி திட்டத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அவர்கள் விஸ்வகர்மா திட்டத்தை சொன்னார்கள். அதற்கு சில பேர் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் இந்த வாதங்களிலே. ஏற்கனவே வீடுகளிலே செய்கிற வேலையைத்தானே நாங்கள் செய்ய சொல்கிறோம் என்று. அப்படி அல்ல. இந்த குலக்கல்வி திட்டம் என்று அன்று காமராஜரும் அறிஞர் அண்ணாவும் பெரும் தலைவர்கள் எல்லாம் எதிர்த்துத்தான் அந்த குலக்கல்வி திட்டம் தூக்கி எறியப்பட்டது. ராஜாஜி பதவியை துறந்துவிட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இப்பொழுது இவர்கள் சொல்லுகிற இந்த திட்டத்தின்படி ஒருவர் தன்னுடைய வேலையை, பாரம்பரிய வேலையை செய்ய வேண்டும். படிப்பு பாதி, பாரம்பரிய வேலை பாதி என்றால் யார் வேண்டுமானாலும் அப்படி இந்த திட்டத்திலே சேர்ந்து கொள்ளலாமா என்றால் முடியாது. அதை நீங்கள் பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். இதற்கு முன்பு அந்த பாரம்பரியத்திலே 2-3 தலைவர்களுக்கு முன்னாலே அந்த வேலை செய்திருந்தால் தான் அவர்கள் அந்த பணியிலே சேர முடியும். அவருடைய அப்பாவோ தாத்தாவோ அவர்களுக்கு முப்பாட்டனோ அந்த தொழில் செய்திருந்தால் தான் அந்த தொழிலை செய்ய முடியும். அதனால் தான் இது குலக்கல்வி திட்டம் என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்கிறோம். அது வரக்கூடாது. ஆக குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து இந்து ராஷ்டிரா என்கிற அமைப்பை உருவாக்கி அதிலே இந்தியையும் சமஸ்கிருதத்தை மட்டும் வைத்துக்கொண்டு நேருவினுடைய உறுதிமொழியெல்லாம் மண்ணில் போட்டு புதைத்துவிட்டு இந்தியாவை ஒரு பாசிச நாடாக, ஒரு சர்வாதிகார நாடாக, ஜனநாயகத்தை மறுக்கின்ற நாடாக அது கொண்டு வருவதற்குத்தான் அவர்கள் ஒரே தேர்தல், ஒரே நாடு என்கிறார்கள். இது எப்படி சாத்தியமாகும்? குழப்பம்தான் மிஞ்சும். கடைசியில் நான் நாடாளுமன்றத்திலே சொன்னேன், இது மாதிரியான திட்டத்தை நீங்கள் வைப்பீர்களானால் சோவியத் யூனியனிலே என்ன நடைபெற்றதோ அது இந்தியாவிலும் நடக்கும். சோவியத் யூனியனுக்கு இருந்த செம்படையை போன்ற வலிமையான படை அமெரிக்காவிலே வேண்டுமானால் அடுத்து இருக்கலாம். ரெட் ஆர்மி அவ்வளவு பெரிய படையை வைத்துக்கொண்டு ஒரு வலுவான அரசியல் திட்டத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். அதை வைத்துக்கொண்டு அந்த சோவியத் யூனியனுடைய ஒற்றுமையை பாதுகாக்க முடியவில்லையே, ஒருமைப்பாட்டை பாதுகாக்க முடியவில்லையே. 15 நாடுகளாக துண்டு துண்டாக
பொது வாக்கெடுப்பு மூலம் பிரிந்து செல்கிறோம் என்ற மூலம் 15 நாடுகளாகிவிட்டன. இப்பொழுது ரஷ்யா தனி நாடு, அவ்வளவுதான். அதை போல இந்தியாவுக்கும் அந்த கதி வரும். சோவியத் ரஷ்யாவை விட இங்குதான் ஆபத்து அதிகம். ரஷ்யாவிலாவது ரஷ்ய மொழி பரவலாக பரவி இருந்தது 2ஆம் உலகப் போருக்கு முன்னர். இங்கே அப்படி இல்லை. பல மாநிலங்கள், பல தேசிய இனங்கள், பல மொழிகள். இங்கே இந்த விஷப்பரீட்சையில் ஈடுபட்டால் ரஷ்யாவிலே சோவியத்திலே ஏற்பட்டதை போல இந்தியாவும் துண்டு துண்டாக போகிற நிலைமை ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ளாக. ஒருவேளை அவர்கள் 1947, அதற்கு பிறகு 2047 அதற்கு ஒரு நூற்றாண்டு கொண்டாடி விடலாம் என்று நினைத்தால், அந்த 2047 இந்தியா இதே மாதிரி இருக்குமா? அல்லது வடகிழக்கு பகுதிகள் தனியாக செல்லுமா? பஞ்சாப் தனியாக செல்லுமா? தென் மாநிலங்கள், திராவிட பூமியைச் சேர்ந்த தென் மாநிலங்கள் தனியாக போகுமா என்ற கேள்விகளை இப்பொழுதே அரசியல் சட்டத்தை பற்றி ஆய்வு செய்கிறவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்திய ஜனநாயகத்திற்கு பெரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய பெருமுயற்சியாலும், அங்கே வடபுலத்திலே ராகுல் காந்தி அவர்களுடைய பெருமுயற்சியினாலும் அவர்கள் இந்தியா பிளாக் என்பதை ஏற்படுத்த முனைந்து பல கட்சிகளும் அதிலே ஒன்று சேர்ந்து இந்தியா பிளாக் என்ற அமைப்பை 5 கூட்டங்கள் நடத்தியாகிவிட்டது. வெற்றிகரமாக நடந்தது. அதிலே முழுக்க முழுக்க இவர்கள் ஜெயிக்க முடியாது என்று மோடியும் அவர் உள்துறை அமைச்சரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த முதல் தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில், பாண்டிச்சேரி டெல்லியினுடைய யூனியன் பிரதேசம், தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் எல்லா இடங்களிலும் இந்த அணிதான், இந்தியா பிளாக் அணி, திமுக அணிதான் வெற்றி பெற்றது. திமுக தான் வெற்றி பெற்றது அத்தனை இடங்களிலும். இப்பொழுது வரப்போகிற தேர்தல், அது அடுத்து எப்பொழுது இவர்கள் தேர்தல் கொண்டு வந்தாலும் அதே ரிசல்ட் தான் வரும். போன தடவை 400 இடங்களை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று ஒன்றிய அரசை நடத்துகிற பிஜேபி சொன்னது. நாங்கள் வரப்போகிற தேர்தலில் 400 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறுவோம் என்று. ஆனால் என்ன நடந்தது? சுற்றி சுற்றி வந்தார் நரேந்திர மோடி இந்தியாவை, பல மாநிலங்களை. 250 இடங்கள் தான் அவர்கள் வெற்றி பெற முடிந்தது. எதிர்க்கட்சிகளும் கூட எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு பலமான அணியாக உருவாகவில்லை, ஓரளவு உருவாகி இருந்தது. இனி எதிர்காலத்திலே எப்படி எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நிற்கிற போது இவர்கள் நினைக்கிற இந்த 250 இடங்கள் கூட வராது. நாடாளுமன்றத்திலே 200க்கு கீழே தான் பிஜேபி அணியினுடைய மொத்த ஆதரவே கிடைக்கும். பிஜேபியினுடைய அணி, பிஜேபி மட்டுமல்ல, பிஜேபியோட கூட சேர்ந்திருக்க கட்சிகள். இப்பொழுது சந்திரபாபு நாயுடுவும் ஒரிசாவினுடைய முதல்வரும் அவர்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வரப்போகிற தேர்தலில் தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் என்பதுதான் உங்கள் மனதிலே விஸ்வரூபம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பின்னாலே வரப்போகிற பார்லிமெண்ட் எலெக்ஷனை சொல்கிறீர்கள். சட்டசபை தேர்தலிலே என்ன முடிவு வரும்? அவர்கள், நான் சொல்கிறேன், தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் சொன்னார், 200 எங்கள் இலக்கு, ஆனால் எங்கள் இலக்கையும் தாண்டி ஜெயிப்போம். 200க்கு மேலான இடங்களிலும் நம்முடைய அணி, திமுக தலைமையிலான இந்த இந்தியா பிளாக் அணி இங்கே தமிழ்நாட்டிலே வெற்றி பெறும் என்று சொன்னார். இப்பொழுது நடந்து முடிந்த தேர்தலில் அத்தனை இடங்களிலும் திமுக தான் நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறது. இதே கோணத்தில் ஒருங்கிணைந்து கொண்டு செல்லக்கூடிய மனப்பான்மை மற்ற தலைவர்களிடமும் வந்துவிட்டதனால் மராட்டியம் ஏமாற்றியது அங்கே உட்கட்சி போராட்டங்களினாலே மகாராஷ்டிராவை இழக்க நேரிட்டது. இனி வரப்போகிற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் நல்ல வெற்றி பெறும் என்பதோடு தமிழ்நாட்டிலே 2026 நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தல், அந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான அணிதான் 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும். இதை இலக்காகவே முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் எந்த விரிசலும் இல்லை, எந்த நெருடலும் இல்லை. நல்ல ஒருங்கிணைப்பு மனப்பான்மை இருக்கிறது, கூட்டு மனப்பான்மை இருக்கிறது. ஆகவே இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு வருகிற தேர்தலில் திமுக தலைமையிலான அணியை இன்னும் வலுப்படுத்தி அது வெற்றி பெறுவதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தன் முழு பலத்தையும் பிரயோகித்து நாங்கள் வருகிற பிப்ரவரி மாதத்து ஜனவரி கடைசியிலிருந்தே மண்டல வாரியாக கூட்டங்கள், மண்டல வாரியாக ஆலோசனை கூட்டங்கள், மண்டல வாரியாக பாசறை கூட்டங்கள், 25 வயதுக்கு உட்பட்டவர்களை கொண்டு தமிழகம் எங்கும்
அதை நடத்துவதென்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். ஆக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று உயர்நிலை குழுவிலே 7 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் முடிவெடுக்கிற போது இதைத்தான் நான் சொன்னேன். எங்களிடமும் கொஞ்சம் வலிமை இருக்கிறது. திமுக அளவுக்கு வலிமை இல்லாவிட்டாலும், அதிமுக அளவுக்கு வலிமை இல்லாவிட்டாலும் எங்களுக்கென்று ஒரு தனித்தன்மையும் வலிமையும் இருக்கிறது. அது வீணாக போகக்கூடாது. அது திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்துதான் நாங்கள் வந்தோம். ஆனால் கால சூழ்நிலையிலே பிரிவுகள் ஏற்பட்டன. இனி எதிர்காலத்தில் திராவிட இயக்கத்தை பாதுகாக்க வேண்டுமாறால் அண்ணன் வீரமணி கூறுவது போல, தந்தை பெரியார் கடைசி காலத்திலே சொல்லி வைத்ததைப் போல, திராவிட இயக்கம் ஒன்றாக இருக்க என்றால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகமும் திமுகவுக்கு வலது தோளாகவும் இடது தோளாகவும் இருந்து நாங்கள் அதை வலுப்படுத்த முயற்சிப்போம். எங்கள் சக்தி வீணாகிவிடக்கூடாது. எங்களுக்கென்று இருக்கக்கூடிய பலம், எங்களுக்கென்று இருக்கக்கூடிய பிரச்சார பலம் வீணாகிவிடக்கூடாது. அது திமுகவுக்கே கொண்டு போய் சேர்ப்போம். அது திராவிட இயக்கத்தை பாதுகாக்கும். இந்த அடிப்படையில் தான் உயர்நிலை குழுவிலே நாங்கள் முடிவெடுத்தோம். எத்தனை இடங்கள் என்பது பெரிதல்ல. நமக்கு இருக்கக்கூடிய வலிமையையும் நம்முடைய உறுப்பினர்களையும் நம்முடைய அமைப்புகளையும் முழுக்க திமுக கழகத்துக்கு உதவி செய்வதற்கு பயன்படுத்துவதென்று முடிவெடுத்துத்தான் அந்த தேர்தலிலே, நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தலிலும் சரி, நாங்கள் அந்த முடிவெடுத்தோம். அந்த முடிவில் தான் இப்பொழுதும் இருக்கிறோம். வரப்போகிற தேர்தலிலே திமுக அணி தமிழ்நாட்டிலே பரிபூரண மெஜாரிட்டி, முழு பெரும்பான்மை உறுதியாக பெறும் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. இங்கு எந்த விதமான ஊடுருவலுக்கு இடமும் இல்லை.